2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். ஆமென். ஆமென். கண்களை மூடுவோமா? ஆமென். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல இரவேலைக்காய் நன்றி. 8 மாதங்களுக்கு காத்து நடத்தி ஆசிர்வதித்து இந்த 9வது மாதத்துல இந்த முதல் புதன்கிழமை நீரை கூட்டிட்டு வந்ததுக்காக நன்றி. அப்பா, உங்களுடைய கிருபை எங்க மத்தியில் உண்டாக்கும். இவ்வளவு நேரம் வல்லமையினால, ஆவியினால, அபிஷேகத்தினால, அக்கினினால உட்கார வச்சிருக்கீங்க. கொஞ்சம் நாங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக உட்கார வச்சிருக்கீங்க. இந்த செய்திக்கு அப்புறம் திரும்ப எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு நேரமாக அந்த மாறட்டும். கிருபை தாங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் இருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். ஆமென். அபிஷேகம் என்ன செய்யுது? போதிக்கும். ஆமென். நமக்கு டீச் பண்ணும். அபிஷேகம் நமக்கு என்ன செய்யும்? சொல்லி தரும். ஆமென். இவ்வளவு நேரம் நம்ம பாடினோம், துதிச்சோம், ஆராதிச்சோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆடுறதும் பாடுறதும் கத்துறதும் என்ன ஊரே கேளுங்கிற மாதிரி கத்துறதுதான் அபிஷேகம் நினைக்கிறாங்க. இல்ல. ஆமென். முதல்ல இந்த அபிஷேகம் வந்து என்ன நடக்கும்? நமக்கு சொந்த குரல் தான் எப்பவுமே கேரண்டி. ஹல்லேலூயா. இது பிரச்சனை இல்லை, எந்த கரகரப்பும் இருக்காது, கிளியரா இருக்கு. ஆமென். இதுக்கு சார்ஜ் நான் எனர்ஜியா இருக்கணும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்க, இந்த அபிஷேகம் நமக்கு போதிக்குமா, நமக்கு கற்றுத்தருமா? சரி, என்ன கற்றுத்தரும் இந்த அபிஷேகம்? முதல்ல நமக்கு கற்றுத்தர விஷயம் என்ன? வாசிங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40லிருந்து 43 முடிய நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சீஷர்கள் இடத்துல வந்துட்டு சொல்றாரு, என்னோடு கூட இருந்து 1 மணி நேரம் நீங்க என்ன செய்யக்கூடாது? விழித்திருக்க கூடாதா அப்படின்னு செபிக்க சொல்றாரு. ஆனா அந்த சீமோனும் பேதுரு, யாக்கு, யோவான், இவங்க 3 பேர் எப்படியா இருந்தாரு? நித்திரையா இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து எழுப்பி விட்டுட்டு போனார். திருப்பி போயிட்டு கொஞ்ச நேரம் அவர் தனியே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்க்கிறாரு, மறுபடியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்கள எழுப்பி விட்டுட்டு போறாரு. அப்படி 3 தடவை கர்த்தர் அவரை எழுப்புறாரு. 3 தடவை அவரை எழுப்பும் போது என்ன நடந்தது? என்னன்னா, அவங்களால வேதம் சொல்லுது, அவங்க கண்களே திறக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சான். அப்படின்னா நித்திரை மயக்கம், கண்ணே திறக்க முடியல. இந்த பெருங்குடிகாரனுக்கு குடிச்சிட்டு இருக்க பாத்துறீங்களா, கண்ணே திறக்காம தள்ளாடும் பாருங்க, அந்த மாதிரி தூக்க மயக்கத்தில் இருக்காங்க. கடைசி ஆண்டவர் சொன்னாரு, இனி நீங்க நல்ல நித்திரை பண்ணுங்க, என்னை காட்டி கொடுக்கிறவனும் வந்துட்டான்னு சொல்லி. இப்படி இருந்த பேதுரு பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பேதுரு, அதாவது இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது அவங்களால ஜெபிக்க முடியல. இயேசு கேட்கிறாரு, எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியல. ஆனா யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு அவர்கள் மேல ஊதினாராம். ஆவி ஊதின உடனே, அந்த அபிஷேகம் வந்த உடனே இப்ப நடந்தது பாருங்க. என்ன நடந்ததா? இப்ப வாசிங்க வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான். ஹல்லேலூயா. பாருங்க, மறுநாளில பேதுரு ஜெபம் பண்ணும்படிக்கு மேல் வீட்டுல ஏறினார். எத்தனை மணிக்கு? 6ஆம் மணி நேரம். 6ஆம் மணி நேரம்னா எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? அது அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்றீங்கன்னா 6ஆம் மணி நேரம்.
இயேசு கிறிஸ்து ஜீவன் விடும்போதும் இந்த வார்த்தை இருந்தது. 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் பூமி அந்தகாரம் பட்டது, சூரியன் இருள் அடைந்ததுன்னு. அப்போ என்ன டைம்னு பாருங்க, ஒரு க்ளூவோட நான் சொல்றேன். சூரியன் உதிக்க வேண்டிய நேரத்திலும் கூட சூரியன் என்ன ஆயிடுச்சு, அந்தகாரம் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன நேரமா இருக்கும்? காலையிலையா, பகல்லையா, நைட்டா, சாயங்காலமா? இயேசு அப்ப சிலுவையில் அதிகாலையிலேயே மரிச்சாரு. அவர் சிலுவையில் அறைஞ்சது காலையிலையா, விடிய காலையிலையா, மத்தியானமா, நைட்டா, மிட் நைட்டா? ஹல்லேலூயா. கரெக்டா பாருங்க, அவர் சிலுவையில் அறையும் போது கரெக்டா 12 மணி தான். சூரியன் கரெக்டா நடு வானத்துல வரும்போது தான் சிலுவையில் அறையிறார். அவர் ஜீவன் விடும்போது மத்தியானம் 3 மணி. அதுதான் 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும் பூமி அந்தகாரப்பட்டது. அப்போ 6ஆம் மணி நேரங்கிறது 12 மணி நம்முடைய டைம்ல. 9ஆம் மணிங்கிறது 3 மணி சாயங்காலம். இப்ப இந்த பேதுரு பாருங்க என்ன சொல்றாரு, 6ஆம் மணி நேரத்துல ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டு அறையில ஏறுறாரு. ஆமென். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது, அதாவது அவரோடு கூட இவங்க இருக்கும்போது ஜெபிக்க முடியல, மயக்கமா இருக்கு, தூக்கத்தை தியாகம் பண்ண முடியல, அவங்களுடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, தியாகம் பண்ண முடியல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இப்ப இவர் ஜெபம் பண்ணும்படி தனியா போறார். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா ஃபர்ஸ்ட் உங்க ஜெப வாழ்க்கை தான் சீர்படுத்தும். ஆமென். பிரைஸ் காட். உங்க ஜெப வாழ்க்கை சரியில்லாத வரைக்கும் நீங்க அதுக்கப்புறம் தரிசனம், உன்னதமான அனுபவம், அற்புதம், அடையாளம், விடுதலை, சரியா, பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, இதெல்லாம் எது அடிப்படை வருதுன்னா ஜெபம். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா ஒரு நாள் கூட உங்களால ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. நீங்க சாக்கு போக்கு காரணங்கள் சொல்லவே முடியாது. கரெக்டா அந்த டைமுக்கு நீங்க எழும்பிடுவீங்க. படுத்துட்டாகிலும் நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தை இனி உங்க வாயில வராது. எது, என்னால ஜெபிக்க முடியல அப்படிங்கிற அந்த வார்த்தை இனி நீங்க சொல்ல மாட்டீங்க. அபிஷேகம் வந்துட்டா. அபிஷேகம்னா யாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். இப்ப பாருங்க, இயேசு உலகத்தில் இருந்த நாட்களில 1 மணி நேரம் ஜெபிக்க கேட்டார் ஆண்டவர். ஒரே 1 மணி நேரம் விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவங்களால முடியல. ஆனா இப்ப பேதுரு மணிக்கணக்கா ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ணலான்னு மேல் வீட்டு அறையில் போகும்போது அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. மத்தியான நேரத்துல பசி. அப்படியே பசியில் இருக்கும்போது திடீர்னு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து வானத்திலிருந்து ஒரு துப்பட்டா வருது. துப்பட்டா கர்ச்சிப் இல்ல, 4 மூலையில கட்டப்பட்ட ஒரு கூடு இறங்கி வருது. தரிசனம் பார்க்கிறார். அதனால எப்படி வாங்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் முதலாவது இந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சொன்னது என்னன்னா, முதல்ல ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் வந்துட்டா நீங்க ஜெபம் பண்ண பழகுவீங்க. ஜெபிக்க நீங்க முழங்கள் போட்டா நேரம் போறதே தெரியாது. அந்த அனுபவம் வேணுமா வேண்டாமா? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கிருபைக்கா சொல்லல, கிருபைக்கா தேவன் எனக்கு தந்த அந்த கிருபைக்காவும் கர்த்தரை மையப்படுத்தி சொல்றேன். முழங்கள் போட்டு ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டானா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இல்லாம ஜெபத்தை நிறுத்துவதே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கு, எப்படி அந்த 5 மணி நேரம் ஜெபத்துல என்ன பண்ணுவீங்க, எப்படி ஓட்டுவீங்கன்னு எல்லாம் கேட்டாங்க. நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ண பழகிட்டா உங்க முழங்கால் எப்படி இருக்குன்னா அந்த பஞ்சு மாதிரி இருக்கும். 5 மணி நேரங்கிறது 5 நிமிஷம் போன மாதிரி இருக்கும். டயர்டுங்கிற அந்த வார்த்தையே உங்களுக்கு இருக்காது, சோர்வுங்கிற வார்த்தையே இருக்காது. உங்க சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்னா அப்படியே காத்து போன பெலூன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெலூன் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீயா இருக்கும், மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், உடம்பு ஃப்ரீயா இருக்கும், எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். இதுதான் அபிஷேகம் வந்த பிறகு நீங்க ஜெபிக்கிற ஜெபம். நார்மலா விசுவாசியா இருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் உங்க முழங்கால இருந்து நீங்க எந்திரிச்சு வெளியே வர மாட்டீங்க.
அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்த பிறகு நீங்க முழங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கலாம்னு நீங்க போனீங்கன்னா 5 நிமிஷங்கிறது 5 மணி நேரம் ஆகும். இது எங்க நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, மதிப்புக்குரிய தேவ மனிதர் டிஜே ஐயா அவருடைய புஸ்தகங்களை நான் வாசிக்கும் போது அவர் அப்படித்தான் சொல்லுவார். பேங்க்ல ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிற காலத்துல கூட ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் என்ன பண்ணுவாருன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுவாராம். அப்படி ஜெபம் பண்ணி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சா அன்னைக்கு பேங்குக்கு லீவே போட்டுருவாரமா. ஒரு நாள் ஃபுல்லா ஜெபத்திலே போயிருமா. 1/2 மணி நேரம் பிரசங்கத்துக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். 1/2 மணி நேரம் பிரசங்கத்துக்கு அவர் ஜெபம் பண்ற ஜெபம் 5 மணி நேரம். 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தை 1/2 மணி நேரம் பேசுறது 5 மணி நேரம் அவர் கொடுக்கிறார். அவருக்கு அந்த முட்டி தேய்மானம் ஆனதே ஆக்சிடென்ட் இல்ல, முழங்கால் போட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு தேய்மானம் ஆனது. ஆமே. அபிஷேகம் வந்துட்டா உங்க வாழ்க்கை அப்படி மறுரூபம் ஆகும். ஆமே, சொல்லுங்க ராமே. இந்த கடைசி காலத்துல தேவன் எதிர்பார்க்கறது இதுதான், சத்துரு பயப்படுறதும் இதுக்குதான். அவன் யாருக்கு பயப்படுறான்னா ஜெபிக்கிறவங்க, அதிலும் வைராகியமா ஜெபம் பண்றவங்க. ஆமே. ஏன்னா இந்த ஆவியானவர் உள்ள வந்தாதான் சத்துருடைய தந்திரங்களை அறிந்து அந்த ஜெபத்துக்கு அவன் தடை பண்ணுகிற என்னென்ன காரியம் தெரியுமா? பயம், சோர்வு, அசதி, சரியா, சோம்பேறித்தனம், இதெல்லாம் தான் ஜெபத்தை தடுக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா இதெல்லாம் மேற்கொண்டு, ஆமே சொல்லுங்க, இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆரோக்கியம் இருக்கிற நாட்களில், உங்களுக்கு உலக பிரகாரமா ஆரோக்கியம் இருக்கிற காலத்திலே நீங்க ஜெபம் பண்ணி பழகிட்டீங்கன்னா வயதான காலத்துல அந்த ஜெபம் உங்களுக்கு உதவியாயிருக்கும். ஆமே. ஆரோக்கியம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் வயசான காலத்துல தள்ளாடுற காலத்துல போய் முழங்கால் போட்டா உங்களால 2 நிமிஷம் கூட நிக்க முடியாது. ஆரம்ப நாட்களில் அந்த வாலிப நாட்கள முழங்கால் போடுங்க. ஆமே. ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை ஃபர்ஸ்ட் என்ன ஆவியானவர் நடத்துவார்னா ஜெபத்துக்கு நடத்துவார். ஜெபிக்காம வெளியே வர மாட்டீங்க. ஆமே. ஹல்லேலூயா. தேவனோடு கூட உறவாடுறதுக்கு ஒரே ஒரு வழி ஜெபம் மட்டும்தான். வேற நீங்க தேவனோடு கூட உறவாட முடியாது. ஆண்டவரோடு நீங்க பேசணும், பழகணும், அவரை பார்க்கணும், அவர் பேசுறது நீங்க கேட்கணும், நீங்க பேசுறது அவர் கேட்கணும்னா ஒரே ஒரு வழி ஜெபம் மாத்திரம்தான். வேற எந்த வழியிலும் அவரை ஆண்டவர்கிட்ட நீங்க நெருங்க முடியாது. அற்புதம் நடக்காது, வேற விஷயம். அற்புதம் விசுவாசத்துல தான் நடக்குது. ஆனா உறவு, தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு எது வழியிலன்னா ஜெபத்தின் வழியில மாத்திரம். கர்த்தர் நம்மளை விட்டு வெளியே போகாம, அவர் நம்மளை விட்டு விலகாம எப்பவுமே நம்ம கூட இருக்க வைக்கணும்னு ஒரே வழி ஜெபம் தான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26, 27, 28 பாருங்க. யாக்கோபுடைய ஜெபத்தை தாண்டி தேவனால போக முடியல. அப்படிதானே? யாக்கோபை சந்திக்கும் போது என்ன சொல்றது? பொழுது விடிய போகுது, போகட்டு என்னை விட்டு விடுன்னு கேட்கிறார் கர்த்தருடைய தூதன் ஆனவர். அந்த பைபிள்ல தூதனானவர் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். இந்த தூதனானவர்னு பழைய ஏற்பாட்டுல வரும். தூதன் வேறு, தூதனானவர் வேறு, ரெண்டு டிஃபரெண்ட். தூதனானவருங்கிறது எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து. சரியா? இயேசு கிறிஸ்து மத்தையில தான் மரியாள் கர்ப்பம் வச்சு பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் வர்றாருன்னு நினைக்காதீங்க. உலக தோற்றத்திலே அவர் இருக்கிறார். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பாருங்க. நான் அவர் அருகில செல்ல பிள்ளையாய் இருந்தேன்னு சொல்றார். இந்த உலகத்தை படைக்கும் போது, பிதாவானவர் படைக்கும் போதே இயேசு அதோடு கூட இருந்தார். ஆமென். ஆதியாகமத்தில் வாசிப்போம், நமது சாயல் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம் என்னும் போது அந்த நமதுங்கிறதுல 3 பேர் வருது. ட்ரினிட்டி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சரி போட்டும். இப்போ இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களால ஜெபிக்க ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். நீங்க அது ஒரு பெரிய என்னமோ மலையை தாண்டுற மாதிரி நினைக்கிறீங்க ஜெபம். ஆனா அபிஷேகம் வந்துட்டா உங்களுக்கு ஜெபிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எத்தனை டெய்லி நம்ம என்ன பண்றோம்? டிஃப்ரெண்டா தெரிஞ்ச குழம்புகள் சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்றோம். அத்தனையும் நமக்கு பிடிக்குதா?
சொல்லுங்களேன், மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதை சொல்லுங்க. பிடிக்குதா? இல்லை. ஆனா ஏதோ ஒன்று பிடிக்குது. அந்த பிடிக்கிற குழம்பு சாப்பாடு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம்ல, டேஸ்ட் சொல்லுங்களேன், பண்ண மாட்டீங்களோ? அதானே, ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நமக்கு பிடிச்ச அந்த சாப்பாடு, குழம்பு, டிஃபன் அடிக்கடி நம்ம அதை எடுத்து தோல்ற. ஏன்னா அந்த டேஸ்ட் நமக்கு நாக்கில் ஒட்டிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்க அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணி பழகிட்டா ஜெபம் இல்லாம வெளியே போறதுக்கு மனசே வராது. ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாம மகிமையை சொல்ல 3 வேளை நான் ஜெபிக்கிறேன். தேவன் சாட்சி. அதிகாலையிலும் எழும்பி ஜெபம் பண்றேன், மத்தியானமும் ஜெபம் பண்றேன், சாயங்காலமும் நான் ஜெபம் பண்றேன். நைட்டு ஃபேமிலி ப்ரேயர். நைட்டுக்கு நாங்கள் இருந்தேன்னா குடும்ப ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 3 வேளை தவறாம நான் ஜெபிக்கிறேன். தேவன் அதுக்கு சாட்சி. ஹalleluya. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஃபுல் டைம் ஊழியர்னால உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. எங்களுக்கு ஆபீஸ்லயே எங்களை கொண்டு எடுத்துடுறாங்க. என்ன ஆபீஸ்லயே கொண்டு எடுக்கிறதுனால எங்க போய் ஜெபம் பண்றது? வீட்டுக்கு வந்து படுத்தா போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்குன்னு. ஆனா நானும் வேலை செஞ்சுதான் ஆண்டவரை தேடினேன். ஆமென். ஹalleluya. ஒரு சாட்சியோட அடுத்த பாயிண்ட் போறேன். நான் ஒரு வேலை செஞ்சேன். எங்க தெரியுமா? கிளாசிக் டவர்ல ஐசிஐசி பேங்க்ல வேலை செஞ்சேன். எல்லாரும் ஐசிஐசியா அப்படின்னு பாக்குறீங்களா? அப்ப என்னன்னா ஊழியத்துக்கு வந்த பஸ்ல எப்படி ஜெபம் பண்ணி ஊழியம் செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கேப் சும்மாவே போகுது. சும்மா இருந்தா யார் 10 ரூபாய் தருவான்னு சொல்லி ஒரு கொரியர் வேலை இருக்கு, 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் மாசம் இவ்வளவு தருவாங்கன்னு சொல்லி சொன்னார். சரி, அந்த 2 மணி நேரத்துக்கு போலாமேன்னு சொல்லி போனேன். ஒன்றும் இல்லை, கிரெடிட் கார்டுடைய ஸ்டேட்மெண்ட்டு கடையாக கொடுக்கணும். ஒரு 2 மணி நேரம் தான் சைக்கிளில். அப்போ நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் என் கூட மற்ற பசங்கள் இருக்காங்க அந்த வேலைக்கு. அவங்க எல்லாம் ஷார்ப்பாக 9 o'clock உள்ளே இருக்கணும். நான் 9:30 தான் போவேன். புரியுதா? நல்லா பார்த்துங்க, நான் 9:30 தான் போவேன். ஒரு நாள் அந்த என் கூட ஒர்க் பண்ணுற அந்த 2 பசங்களுக்கு ஒரு இது வந்துச்சு. அண்ணே, அந்த ஓனரை அண்ணா என்னென்ன அவர் 9:30 மணிக்கு வர்றாரு, நாங்கள் 9 மணிக்கு 9:05 9:10 லேட் ஆனே நீங்கள் எங்களை திட்டுறீங்க, வரவே 4 ஃபோன் அடிச்சிடுறீங்க, இவரை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் எங்கிட்ட சொன்னார். அந்த ஓனர், லியோன், அவங்கள பற்றி அந்த பசங்க இப்படி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் லேட் பண்ணுறீங்க, 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடலான்னு. நான் சொன்னேன், அந்த 1/2 மணி நேரம் லேட் ஆகிறது உங்களுக்காக தான் லேட் ஆகுறேன் அப்படின்னா. எனக்காக நீங்கள் லேட் ஆகுறீங்க அப்படின்னு. நான் உங்களுக்காக அந்த 2 பசங்களுக்காக நம்முடைய வேலைக்காக இந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் டெய்லி இருக்கணும், இந்த ப்ராஜெக்ட் நிறைய இருக்கணும்னு சொல்லி நான் ஜோ பண்ணிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆகுது. அவர் சொல்லிட்டாரு, 9:30 10 மணி ஆனன்னு பரவாயில்ல, ஜோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கு ஒரு வெளிப்பாடு சொன்ன. அவர் என்ன நம்பருக்கு என்ன காரணம்னா, அந்த டைம்ல அவருடைய அந்த ஓனருடைய தங்கச்சி கல்யாணம். 2 வெளிப்பாடு கர்த்தர் சொன்னார். என்ன 2? 1, துணி எடுக்க போகும்போது பர்ஸ் மிஸ் ஆக போகுது. 2வது, நீங்க யாருக்கும் பணம் கொடுத்து அதை எழுதி வைக்காம அவங்க உங்களை ஏமாத்த போறாங்க. இது 2 ஒரு வாரத்துல நடந்துச்சு. அதுல இருந்து அவர் எங்கிட்ட பேசுறது பயமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க மேனேஜரு, உங்களுடைய டீம் லீடரு, உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கண்கள்ல தயவு இறக்கம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த அபிஷேகம் வந்த பிறகு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமாய் மாற்றி தருவாங்க. நீங்க புலம்புறனாலையோ கலங்குறனாலையோ கண்ணீர்னால எல்லாம் நடக்காது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அவங்க கண்கள்ல கர்த்தர் உங்களுக்கு தயவை உண்டாக்குவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த பேதுருவை பாருங்க, இப்ப அவர் ஜெபம் பண்றார். இயேசு கிறிஸ்து கேட்டுக்கொண்ட காலத்துல அவரால் ஜெபிக்க முடியல, நித்திரை மயக்க, அப்படியே பிசாசு தூக்கத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார். ஆனா இந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு இயேசு ஃபுல் ஊதுனதுக்கு அப்புறம், அப்போஸ்தலர் 2வது பெந்தெகோஸ்து நாளில காத்திருந்த போது அந்த அக்கினி அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையே மாறுது பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அபிஷேகத்துல நிரம்பிட்டீங்க. தன்னை வேறு இருக்கிறதுனால நம்ம தூங்கி விழுந்தா அசிங்கமா இருக்குன்னு சொல்லி எப்படியோ பில்டப் பண்ணி வந்துட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க தனியே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியும். நீங்க தனியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஜெயிக்கிறீங்களா, அங்கதான் உங்களுடைய வெற்றியை ஆரம்பிக்குது. ஆமென்.
ஹalleluya. அதுக்கு தான் இந்த ஆவியானவர் முதல்ல இந்த அபிஷேகத்தை நிரப்புறார். ஆமென். அபிஷேகம் அப்படிதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஹalleluya. ஆரம்பத்தில் என்னுடைய ஜெபம் ரெண்டே வார்த்தை தான். இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி. இதை தவிர வேற வார்த்தைகள் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 15 நிமிஷம் அப்புறம் 1 மணி நேரம் அரை மணி நேரம் அந்த 2 மணி நேரம்னு சொல்லி இப்படி போய் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. என்னால தைரியமா சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் ஜெபம் இல்லாம இல்லை. ஹalleluya. அரை மணி நேரம் தாண்டறதே எங்களுக்கு பெரிய கிண்ண சாதனை. ஆனா நீங்க 6 மணி நேரம் எப்படி கொடுக்குறீங்க? அதுதான் அபிஷேகம். ஆமென். அதுதான் அபிஷேகம். ஹalleluya. நைட்டு ஒண்ணே சொல்லி அடுத்து பயன் போறாரு. நைட்டு படுக்க போகும்போது சொல்லுவேன், ஆண்டவரே 2 மணிக்கு எழுப்புனா ஆயத்தமா வந்து உங்களோட சமூகத்துல நான் முழங்கால் போடுவேன் அப்படின்னு. கரெக்டா 1:55க்கு முழிப்பு வரும். பல்லு விளக்கிட்டு கரெக்டா இங்கதான் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா இது தேவன் வாசம் பண்ற இடம் எல்லாம் இங்கதான் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அதிகாலை ஜெபம் இங்கதான் பண்ணுவேன். இவங்க எல்லாம் எந்திரிச்சு வர்றதுக்குள்ள நான் ஜெபத்துல இருந்திருப்பேன். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் எழுப்பின உங்களுக்கும் வேலை இல்லை, அவருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லி தூங்குறவங்க. ஆனா இந்த அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் முதலாவது உங்க ஜெப வாழ்க்கை மாறும். ஆமென். அது மாறாத வரைக்கும் வேற எதுவுமே மாறாது. உங்க ஜெபத்துக்கு தேவனுக்கு ஜெபத்துல நேரம் கொடுக்காம போற வரைக்கும் உங்களோட அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியாது. ஜெபம் இல்லைன்னா உங்களால தேவன் உயர்த்த முடியாது. ஆனா இன்னைக்கு சாத்தான் எதுல அதிகமா குறி வைக்கிறேன்னா ஜெபத்துலதான். ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, வாஞ்சி இருக்கு. ஆனா எங்களால முடியல. ஏன் முடியலன்னா சோர்வு, டயர்டு, குழப்பம், சில நேரத்துல கோபம், எரிச்சல், சண்டை. ஆனா இந்த அபிஷேகம் வந்துட்டானா அந்தந்த சமயங்களில இதெல்லாம் எப்படி ஜெயிக்கணுங்கிறது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஒரு சமயம் பாருங்க, நான் 10 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப என் மனைவி வந்து ஏதோ என்கிட்ட பேச வர்ற. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, இப்ப நீ மனைவி கிட்ட பேசாத, ஜெபம் பண்ணு. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு என் மனைவி கிட்ட நான் சொல்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்து நான் பேசுறேன். அதுக்குள்ள முடிச்சுட்டு வந்து நான் கேட்குறேன், என்னமோ நீ பேசணும்னு சொன்னியே, என்னன்னு? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பேசணும் மறந்துட்டேன், சாரி. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவர்? ஆண்டவர் சொன்னேன், நீ அப்போ மட்டும் செவி கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்? உன் ஜெப வாழ்க்கை இன்னைக்கு போயிருக்கும். ஏன்னா அவங்க சொல்ல வந்த விஷயம் அப்படி ஏதோ ஒன்று, நான் கோபப்படுற மாதிரி உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை தான் அவங்க பகிர்ந்து கொள்ள வந்தது. சாத்தான் அவங்களுக்குள்ள இல்லை, அந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்தை எப்படி தந்திரமா பயன்படுத்துகிறோம் பாருங்க. ஆனா அந்த நேரத்துல ஆவியானவர் எனக்குள்ள இருந்ததுனால, இப்போ உன் மனைவியோட பேச்சுக்கு செவி கொடுக்காத, நீ ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு நீ அவளுடைய வார்த்தைக்கு செவி கொடுன்னு சொன்னதுனால என் மனைவியுடைய வார்த்தை முக்கியமா, தேவன் பேசுற வார்த்தை முக்கியமான? எது முக்கியம்? தேவன் பேசுறது. அதைத்தான் நானும் செய்த. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி உட்கார்ந்து ஜெபிச்சேன். அன்னைக்கு சண்டை வரல, பிரச்சனை வரல, ஜெப வாழ்க்கை சூப்பரா இருந்தது. அபிஷேகம் வந்தா அந்தந்த சூழ்நிலைக்கு கற்றுக் கொடுக்கு. இது பண்ணு, இது பண்ணாத, பேசாத, செய்யாத. ஆமென். சரி, முதலாவது. ரெண்டாவது, இந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்னா, ரெண்டாவது வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:13. பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். பேதுரு, யாக்கோபு, பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் என்ன இல்லாதவர்களா? படிப்பறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள். அவங்க பேசுற அந்த தைரியத்தை கண்டு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆமென். ஹalleluya. அபிஷேகம் வந்துட்டா ரெண்டாவது உங்களுக்கு என்ன தெரியுமா? தைரியம் வந்துடும். இன்னைக்கு அதுதான் எல்லாருக்கும் பயம் இல்லை, தைரியம். சொல்லுங்களேன். ஆமென். தைரியம் இருக்கா? 4 பேர் கூட இருந்தா எல்லா தைரியம் வரும். ஆனா ஒத்தையில இருந்தா கஷ்டம்தான். என்ன தம்பி, இவன் நல்லா பேசுவா கிட்ட. ஒரு தடவை 2-3 வாரத்துக்கு முன்னாடியே, போன மாசம் தான் அவன் வந்தான். எவன்? லூசிஃபர் வந்தானு. நீ என்ன போட பண்ணின்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டான். போட பண்ணி, நீ போட பண்றி அப்படிதான் நான் சொன்னேன்.
நீ சாத்தா என்ன பார்க்க பேச வந்தா, சரி தம்பி நீ என்ன சொன்ன, போட பண்ணி உனக்கு எனக்கு என்னடா சொன்ன, போட பண்ணின்னு திட்டாரு. அவனுக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. உண்மையா? ஹல்லேலூயா. இங்க பாருங்க, பேதுரு, யாக்கோ, யோவான் அவங்க பேசுகிற காரியத்தை கண்டு, தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அபிஷேகம் வந்துட்டா ரெண்டாவது உங்களுக்கு தைரியம் வரும். எந்த மனுஷனும் உங்களுக்கு எதிர்க்க தோணும், எந்த இடத்துல நியாயத்தை பேச தோணும். அவங்க பாருங்க, படிப்பறியாதவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலும் படிப்பு இருந்தது, ஆனா இவர்கள் படிக்காதவர்கள். ஆனா இவங்க பேசுற விஷயங்கள், சொல்லி கொடுக்கிற விதங்கள், பிரசங்கம் பண்ற விதம் ஒவ்வொன்றும் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதாவது படிச்சவங்களாயே நமக்கே இப்படி கோர்வையா, ஞானமா, விவேகமா, தெளிவா, புத்தியா, கரெக்டா பேச தெரியலையே. ஆனா இவங்க படிக்காதவங்க, ஸ்கூலுக்கு போகாதவங்க, கல்வியை கற்றுக்கொள்ளாதவங்க, ஆனா இவங்க பேசுற விஷயம் பார்த்தா ஆச்சரியத்தோடு பார்க்கறாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சமயம் ஊருக்கு போறேன். அப்போ இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேரளாவுக்கு போகிறாங்க. இவங்க என் மனைவி, அவங்க அம்மா எல்லாம் வந்துட்டு எங்கே போகிறாங்க, குந்தங்குளம் போகிறாங்க, பட்டாம்பி போகிறாங்க. நான் பாலக்காடு போகிறேன். நான் எக்ஸ்பிரஸ் அந்த லோக்கல் ட்ரெயினில் தான் ஏறினேன். இவங்களோட சேர்ந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நானும் ஏறிட்டேன். டிடிஆர் வந்தார். என்னுடைய டிக்கெட்டு பார்த்துட்டு, அவங்க டிக்கெட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி அந்த சைன் பண்ணி அந்த இது டிக் பண்ணி போயிட்டாரு. ஏன் டிக்கெட் பார்த்துட்டு, சார் இந்த டிக்கெட் வச்சு நீங்கள் உள்ளே வரலாமா, நீங்கள் லோக்கல் அந்த இது தானே, இல்லை இல்லை ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தானே நீங்கள் போகணுன்னு படிச்சிருக்கீங்களா சார்? நான் கேட்டேன், உன் பாருக்கு நான் படிச்சுமே தெரியுதா, படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாதான்னு. நான் சொல்ல சாரி சார்ன்னு சொல்லி. அப்போ யோசிச்சு பாருங்க, அபிஷேகம் வந்துட்டா தோற்றமே மாறும். ஹல்லேலூயா. ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும், தெளிவு வரும். நான் எப்பவுமே ஜெபம் பண்றது யாக்கோபு 1:5 படி, ஞானிகள் அதாவது உங்களில் ஒருவன் யாருக்கு ஞான குறை உள்ளவனா இருக்கிறோ சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்துல கேட்க கடவுள், அப்பொழுது அவர் தந்தருவார். உங்களில் ஒருவன் ஞான குறை உள்ளவனா இருந்தா தேவனிடத்துல கேட்க கடவுள், அப்போ தேவன் அந்த ஞானத்தை தந்தருவார். ஆமென். சங்கீதம் 19:7 அதுதான், கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் பேதையை ஞானியாக மாற்றுகிறது. 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியங்கிற இடத்துல என் பேரை போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த சங்கீதம் 19:7 பேதைங்கிற இடத்துல என் பேரை போட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். அதனாலதான் வசனம் எல்லாம் மனப்பாடம் ஆனது. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் வந்துட்டா உங்களுக்கு என்ன செய்யணும், தைரியம் வரும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. உண்மைக்கு சொல்ற, தேவனுக்கு பயப்படுறதுக்கு அளவுக்கு, அதாவது பிசாசுக்கும் மனுஷனுக்கும் சூழ்நிலைக்கும் பயப்படுற அளவுக்கு தேவனுக்கு பயப்படுறீங்களா? அவனு சம்பவத்துக்கு அறிகுறி. நான் என்ன சொல்றேன்னா, உங்க சூழ்நிலைக்கும், உங்க கடன் பிரச்சனைக்கும், உங்க பண தேவைக்கும், நீங்க அன்றாட சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும், உங்களுடைய பாஸுக்கு, உங்களுடைய டீம் லீடர்னு சொல்லி யாராருக்கெல்லாம் நீங்க பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுறீங்களா? சொல்லுங்க. முதுகெலும்பு கிட்ட வந்துட்டீங்க இப்போ இல்ல. உண்மையை சொல்ற, அந்த அளவுக்கு பயப்படுறது இல்லை. தேவன் தானே பார்த்துக்குவாரு. பிசாசுக்கு பயப்படுற அளவுக்கு கூட தேவனுக்கு பயப்படுறது இல்லை. ஆனா இவங்க பாருங்க, மனுஷனுக்கும் பயப்படல, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கும் பயப்படல, யாருக்கும் பயப்படல, தைரியமா பேசுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நீங்க பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா என்ன வருவீங்க? காக்கா காக்கா கீ கூ 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 என்ன வராது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சில நேரத்துல பாருங்க, அந்த பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா இவங்க தைரியமா பேசுறாங்க. ஆமென். அபிஷேகம் வந்துட்டா ரெண்டாவது சொல்ற, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும். இப்ப பாருங்க, இவங்க என்ன செய்யற, வாசிங்க யோவான் 20:19 வாசிங்களேன். அபிஷேகம் வரக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. யோவான் 20:19 சீக்கிரம் படிங்க.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். இப்ப ரெண்டாவது பாருங்க, வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினத்துல இவங்க யாருக்கு பயப்படுறாங்க சொல்லுங்க? யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. யாரு? சீஷர்கள். எதுக்கு பயம்னா, இயேசுவே பிடிச்சு அடிச்சு துன்பப்படுத்தி துயரப்படுத்தி இனி அவருக்கு அடிக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமா தாக்கி சிலுவையில அறைந்து கொண்டுட்டாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசுக்கே அந்த நிலைமைன்னா நமக்கெல்லாம் என்ன நிலைமை? இவங்க பயந்தாங்க. ஆனா அந்த பயந்தவங்க தான் இப்ப அப்போஸ்தலர்களை நம்ம வாசிச்சோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு சிலுவையில் மரிக்கும் போது நமக்கு இதே நிலைமை தான், நமக்கு இதே மாதிரிதான் வரும்னு பயந்தவங்க இப்போ இயேசு கூட இல்லை, ஆனா தைரியமா பிரசங்கம் பண்றாங்க, தைரியமா எதிர்த்து நின்று பேசுறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டா உங்களுக்கு தைரியம் வரும். ஆமென். தைரியம் இல்லாதனாலதான் பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம். பிளட் டெஸ்டா என்ன வரப்போதோ ஏது வரப்போதோ ஆண்டவரே, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. இருந்தாலும் அண்ணா நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. அந்த ஆனாலும் இருந்தாலும் இங்கிலீஷ்ல பட் இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது தெரியுது 50% தான் ஃபெய்த் இருக்குன்னு. இந்த ஆனாலும் இருந்தாலும் இருந்தாலும் இந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு தெரியுமா? அறகுறையான வார்த்தை. இந்த ஆனாலும் இருந்தாலும் அப்படின்னு ஒரே வார்த்தை. எனக்கு அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. காரணம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆமென். எந்த சூழ்நிலை எக்ஸாம் எழுத போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் கூட வருவாரு. ஆமென். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண, வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நல்ல ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு போங்க. இன்டர்வியூல என்னென்ன கேள்வி கேட்கற கர்த்தரே அந்த क्वेश्चन ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பார் சம்டைம்ஸ். ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த அனுபவம் இருக்கு, டேடிகளுக்கு. ஆமென். ஒரு நாள் அவன் படிக்கல, இதெல்லாம் வராது அப்படின்னு ஆண்டவர் காலேஜ் இதுதான் மெயினா வரும், ஒழுங்கா படிச்சுட்டு போகணும். ஆனா அன்னைக்கு பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதை ஒழுங்கா படிச்சுட்டு போனாலும் மார்க் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியானுக்குள்ள வந்துட்டா அந்த தைரியம் வரும். எந்த சூழ்நிலையும் உங்களால பேஸ் பண்ண முடியும். ஆமென். கூட நம்ம உறவினர்கள் எல்லாம் நம்ம கூட இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. எங்க அப்பா அம்மா எல்லாம் வெகு காலத்துக்கு முன்னாடி மறிச்சு, தேவனுக்குள்ள மறிச்சு பரலோகத்துக்கு போயிட்டாங்க. யாரை நம்பி நான் வாழணும்? இப்ப என் பிள்ளைகளை கேட்டேன்னா எங்க அப்பா இருக்காங்க, அவங்க என்ன சார்ந்து நிக்காங்க, நான் யாரை சார்ந்து நிப்பேன்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தான். ஆமென். ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா மறிச்ச பிறகு நான் எத்தனை சூழ்நிலை கடந்து போயிருக்கிறேன்னு தெரியுமா? ஆனா அதெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் இன்னைக்கு உங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு வர்றேன்னா கர்த்தர் தந்த தைரியம் தான். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து தர தைரியம் தான். ஆமென். என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறது அதுதான். பயப்படாத முதல்ல. ஆமென். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ரெண்டாவது பாருங்க, இந்த அபிஷேகம் வந்துட்டா முதல்ல செபிக்க வைக்கும், ரெண்டாவது தைரியத்தை தரும். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்துல உங்களோட உரிமை கேட்கறதுக்கு கூட பயம். சேலரி கம்மியா வருது, போய் கேட்க சொன்னாங்கன்னா கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தரா வேலை செஞ்சாரு பார்த்துக்கிறதுக்கு? நீங்க தானே வேலை செஞ்சீங்க, அப்ப நீங்க தான் கேட்கணும். ஏன் சார் எனக்கு இன்சென்டிவ் கம்மியா வந்திருக்கு, ஏன் சார் எனக்கு போனஸ் கம்மியா வந்திருக்கு, ஏன் சார் சேலரி கம்மியா பண்றீங்க, இதை கேட்க மாட்டீங்க. ஆனா வீட்டுல வந்து அம்மாவோ யாராவது ஏப்பா சேலரி கம்மியா அவ்வளவுதான் வந்திருக்கு, பெண்ண வரும்போது தரலன்னு இங்க கத்த தெரியுது, ஆனா அங்க கத்த தெரிய மாட்டேங்குது. என்ன பிராக்டிகலா பேசுறீங்க பிரதர் அப்படிங்கிறீங்களோ? ஸ்தோத்திரம். ஆவியானவர் வந்துட்டா பேச சொல்ற இடத்துல பேசணும். ஆமென். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஸ்ரீலங்காவில் போன ஃபர்ஸ்ட் வருஷம் போகும்போது அந்த இமிகிரேஷன்ல நின்று, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த ஃப்ளைட்ல நீ இந்தியாவுக்கு போனோம், இங்கெல்லாம் நீங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ உள்ளுக்குள்ள பயம். ஏன்னா காசு செலவு பண்ணி என் சொந்த காசு போட்டு தான்
டிக்கெட் போட்டு போயிருக்கிறார். காசும் போயிடுச்சு, ப்ரோக்ராம் போயிடுச்சு, ஊழியம் போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, கூட்டிகிட்டு வந்தது நான், 1 மாதம் ஸ்ரீலங்காவில் உன்னை நான் பயன்படுத்துவேன், கவலைப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து என் நெட்வொர்க் எல்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சு, லோக்கலில் பேசுகிற மாதிரி. நான் சிம்மெல்லாம் மாற்றல. ஹல்லேலூயா. இங்கிலீஷ் சுத்தமாக வராது நமக்கு, ஆனால் அந்த டைமில் வந்துச்சு. சார் ப்ளீஸ் வெயிட், ஐ கால் ஃபார் யூ மை ஃப்ரெண்டுன்னு. இது கரெக்டாக ரைட்டானு எனக்கு தெரியாது. பேசுனேன், ஓகே கேரின்னாரு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசுனா அவரு அந்த சிங்கள மொழியில் அவரோடு பேசி உள்ளே எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது, செகண்ட் டைம் போகும்போது இமிக்ரேஷன் பண்ணி தைரியமாக நின்னேன். பார்த்தாரு, ஸ்டாம்ப் பண்ணி அனுப்பி விட்டாரு. ஹல்லேலூயா. சூழ்நிலை. ஒரு நாள் ஃப்ளைட்டில் ஸ்ரீலங்காவிலேருந்து வரும்போது கடல் மேலே பறக்குது, கடல் அலையில் அடிக்குது. இப்போ இந்த ஃப்ளைட்டு கடலுக்குள்ளே போனால் நீ என்ன பண்ணுவேன், உனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு மனசு தோணுது. ஆனால் ஆவியான சொன்னது, கூட்டிகிட்டு வந்தது கர்த்தர், அந்த தைரியமாக பத்திரமா என்ன கூட்டிகிட்டு போவோம். ஹல்லேலூயா. முள்ளு முள்ளால தான் எடுக்கணும்னு தேவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் பயத்தினால தான் எடுக்க வைப்பார். அப்ப 2வது இந்த அபிஷேகம் வந்துட்டா நீங்க தைரியமா இருப்பீங்க. சும்மா கத்துறது கிடையாது, சரியா? ஊரே கேடு, உலகமே கேடு, அக்கம் பக்கலுக்கு தொண்டை கிளீர் கத்துறது இல்லை. அபிஷேகம் ஞானமா கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. தைரியமா. நேற்றுக்கு 2 பிசாசு விரட்டுன பாஸ்டர்மா கூட இருந்தாரு. என்னத்தான் ரொம்ப யோசிச்சிருப்பாரு, இவர் எப்படி தைரியமா இப்படி பேசுறாரு யோசிச்சார். மைண்ட் வாய்ஸ்ல நேற்றுக்கே கேட்டுச்சு. ஏன்னா அந்த ஆவி அவ்வளோ பேசிருச்சு பயங்கரமா. நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன், அத்தனை வருஷம் இருக்கு. ஆவியான வரனாலதான் அந்த தைரியத்துல பிசாசை எதிர்க்கிறேன். இல்லைன்னா என் பலத்துல போயிருமா, என் ஞானத்துல போயிருமா, நான் சொல்றதுனால போயிருமா? இல்லை. தைரியம் இல்லைன்னா அவங்களை தேவன் பயன்படுத்த மாட்டார். சீக்கிரம் சொல்லி போயிடுறாரு 3வது பாயிண்ட்டுக்கு. நீங்க பயந்து இருக்கிற வரைக்கும் கர்த்தரே சொல்லி நீ யுத்தத்துக்கே லாய்க்கலன்னு சொல்லி உங்களை ரிஜெக்ட் பண்ணி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். சவுல் பயப்படுற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வரல. ஆனா இத்தனைக்கும் அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவா, ராஜாவாக முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எல்லாம் இருந்தது. ஆனா அவனுக்குள்ள இந்த பயம், அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே வரல. தாவீது தச்சல் தான் வந்தது. தாவீதுக்குள்ள இருக்கிற துணிச்சல் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டார். தேவன் பார்க்கிற வரைக்கும் பார்ப்பாரு. நீங்க அவர் திட்டத்தையும் சித்தத்தையும் தீர்மானத்தையும் செய்யாத வரைக்கும் கர்த்தர் பார்ப்பாரு. உங்ககிட்ட வச்சு என்ன பிரயோஜனம், கொண்டா அப்படின்னு வாங்கிட்டு யார் தேவனுக்காய் வைராகியமா தைரியமா நிக்கிறாங்களோ அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க. ஆமென். பாட்டு பாட சொன்னா தைரியமா பாடணும். வொர்ஷிப் நடத்தணும்னா தைரியமா வொர்ஷிப் நடத்தணும். இந்த ஷைன் பண்ற வேலையெல்லாம் வேலைக்காது. கூச்ச சுபாவம் கர்த்தருக்கு சுத்தமே ஆகாது. சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரியா? அப்ப 2வது தைரியமா இருங்க. இந்த அபிஷேகம் 2வது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்னா தைரியமா இருக்க செய்யும், தைரியமா பேச வைக்கும். உங்க சூழ்நிலைக்கு தக்கதாய் தைரியமா பேச வைக்கும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற பயத்தை தவிர்த்து மீதி எந்த பயத்துக்கும் இந்த அபிஷேகம் உங்களை பயப்பட விடாது. கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல உங்களை கரெக்டா நடத்தும் அபிஷேகம், சரியா? ஆனா இதை தவிர்த்து மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்ன வரும், கண்ணிய வர வைக்கும். சாத்தானுக்கு பயப்படுற பயம் அடிமையாக்கும். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வர வைக்கும். சாத்தானுக்கும் அசுத்தாவிக்கு பயப்படுற பயம் அடிமையாக்கும். தேவனுக்கு பயப்படுற பயம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். 2வது மரண கண்ணிக்கு நீங்க தப்பலாம். சரி, அபிஷேகம் 2வது உங்களுக்கு தைரியம் இருக்கு. 3வது கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். 3வது இந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யுமா? ஸ்தோத்திரம். 3வது பாருங்க. 3வது வாசிங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 5:20. அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரம்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். 33ஆம் வசனம் படிங்க. 28 33, 5:28 33 படிங்க.
28வது வசனத்திலிருந்து 33 முடிய படிக்கிறோம். நாமத்தை குறித்து போதனை பண்ணக்கூடாது என்று நான் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மன திருப்புதலையும் பாவமன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரிட பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். மூணாவது பாருங்க, இவங்க சாட்சி கொடுக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது பாருங்க, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அபிஷேகம் வந்துட்டா நீங்க சாட்சியா இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்க போனாலும் உங்களை இந்த அபிஷேகம் உங்களை சாட்சியா வைக்கும். இவங்க சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க. இயேசுவை நீங்க போல அந்த நாமத்தை குறித்து நீங்க பேச வேண்டாம் சொன்னாலும் இவங்க பேசுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவங்க சொல்றாங்க பாருங்க, மனுஷனுக்கு நாங்க கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கு. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் என்ன தர்றாரா? அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை தர்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. மூணாவது பாருங்க, இவங்க சாட்சி கொடுக்கறாங்க. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கறாங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் 33 வசனம் பாத்தீங்கன்னா, அவங்க இதை கேட்டோன்னா அவங்களுடைய முகம் அப்படி என்னன்னா அப்படியே மூர்க்கம் அடைஞ்சாங்க. அப்படின்னா எரிச்சல், கோபம் செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். ஆமென். இனி வர காலங்கள் இப்படித்தான் இருக்கும். நீங்க இயேசுவை பத்தி யார்கிட்ட பேசி பாருங்க, செவி கொடுக்கவே மாட்டாங்க. சினிமா பத்தி பேசி பாருங்க, இன்ட்ரெஸ்டா உட்காருவாங்க. உண்மையா சீரியலை பத்தி பேசி பாருங்க, வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. அடுத்தவங்களை பத்தி கூட சொல்ற கதை பேசி பாருங்க, நேரம் போனதே தெரியாது, உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனா சாட்சியை பத்தி, வசனத்தை பத்தி, உங்க அனுபவத்தை பத்தி, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினது, அற்புதம் செய்தது, உங்களுக்கு அதாவது தேவன் செய்த நன்மைகள் சொல்லி பாருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லி கழுவுற மீன்ல நழுவுற மீனா எஸ்கேப் ஆவாங்க. ஏன்னா இதை கேட்க அவங்களுக்கு மனசு இல்லை. நேற்றுக்கு வேற ஒரு அம்மாவுக்கு தான் ஜெபம் பண்ணோம். என்ன ஃபர்ஸ்ட் இன்னொரு அம்மா சம்பந்தமே இல்லாம டே வாடா நம்ம போலான்னு சொல்லி போனோம். அப்புறம் உட்கார வச்சு பார்த்தா திருநெல்வேலிக்காரன் சுடலை, அவன் தான் உள்ள இருந்தான். நான் சுடலை அப்படின்னு சொன்னான். அப்புறம் துரத்தி எல்லாம் விட்டேன். ஆமே சொல்லுங்க ராமே. மூணாவது, இந்த அபிஷேகம் வந்து உங்களை சாட்சியா வைக்கும். நீங்க எங்க சாட்சியா இருப்பீங்கன்னா, நீங்க வாழ்ற பகுதியில், அதாவது தெருவில், நீங்கள் பழகிறவங்கத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில், போகிற இடத்துல எல்லாம் உங்களை சாட்சியாக இந்த அபிஷேகம் உங்களை வைக்கும். ஆமே. சாட்சி ரொம்ப முக்கியம். ஆமே. கொலைக்கு போனாலும் சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சியுடைய வாதங்களை கேட்டுதா தீர்ப்பு எழுதணுமா வேண்டாமான்னு இருக்கும். ஆனால் அந்த சாட்சியை விட இந்த சாட்சி ரொம்ப முக்கியம். ஆமே. அபிஷேகம் வந்துட்டு உங்களை சாட்சியா வைக்கும். ஹல்லேலூயா. ஒரு சமயம், இதோட முடிச்சிடறேன். ஒரு சமயம் பெங்களூர்ல எனக்கு ஒரு பிரதர் தெரியும். அவர் ரொம்ப என்ன சொல்ற இந்தியிலிருந்து வந்தவர். சினிமா எல்லாம் எடுத்து, படம் எல்லாம் எடுத்து லாஸ் ஆகி கடைசியில் சாக போற நேரத்துல தான் ஆண்டு தொட்டார். இப்போ அவர் போர் அடிச்சு என்ன பண்ணிட்டாரு, அதாவது ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பிரச்சனை, போராட்டம் எல்லாம் ஆனதுனால டென்ஷன் ஆகி சிகரெட்டு வாங்கி பற்ற வச்சுட்டு இருக்காரு. சிகரெட்டு வாங்கி பற்ற வச்சுட்டாரு. வாயில வைக்க போற நேரத்தில் அவங்க சர்ச்சில் ஒரு பிலீவர் வந்து பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னாரு. பிரைஸ் லார்ட் பிரதர்னாரு. இப்போ இவரால் சிகரெட்டு கீழே விழவும் முடியல, வாயில வைக்கவும் முடியல, அப்படியே போஞ்சிட்டே இருக்கு. இவர் நினைச்சாரு இப்போ போயிடும். சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, வேலையெல்லாம் பரவாயில்லையா, இந்த வாரம் உங்களை சர்ச்சிலே பார்க்கலையேன்னு 1/2 மணி நேரம் இழுத்தம் பாருங்க. அதுக்குள்ள சிகரெட்டு ஏறி போயிடுச்சு. அந்த பிரதர் என்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் என்ன சாட்சியை காத்துட்டார். ஒருவேளை நான் ஊதர் பார்த்தேன் என்னவா இருக்கும். ஆமே. சில நேரத்துல அபிஷேகம் வந்தா தவறு செய்ய உங்களை விடாது. யாரை கொண்டாயிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவாங்க. அதுதான் அபிஷேகம். அந்த சூழ்நிலையில ஒருவேளை தப்பு செய்யறதுக்கு, தவறு செய்யறதுக்கு பிசாசு தூண்டுவான், பண்ணுவான், எல்லாம் செய்யும். ஆனா யாரையாகிலும் கர்த்தர் எழுப்பி அந்த தவறும் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து அந்த பரிசுத்தத்தை காக்க வைக்கும். ஆமே. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். 7 நிமிடம்.
ஆமென்.